திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகன் வழங்க கேட்கலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றானது நம்முடைய திருவண்ணாமலை. இங்கே அதாவது கழிவறை வசதி குறித்து இன்று கலை ஆய்வில் ஈடுபட்டு வருகிறோம். இன்று பார்த்தோம் என்றால் இது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு அதாவது திருமஞ்சனம் கோபுரம் வழியாக தான் பக்தர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய அந்த கழிவறை வசதிகள் உள்ளனவா என்று நாம் கலை ஆய்வில் ஈடுபட்டு உள்ள போது பல இடங்களில் அவர்களுக்கு முக்கியமான இடங்களில் கழிவறையானது இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். எனவே பார்த்தோம் என்றால் இங்கே உள்ள காமராஜர் சிலை மற்றும் கிரிவலை பாதை மற்றும் சங்கம் சாலை இரண்டு இடங்களிலும் அங்கு முக்கியமாக கழிவறை இல்லை எனவும் அந்த இடங்களில் அவர்கள் கழிவறை வேண்டுமென கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கே மாட வீதிகளில் ஆங்காங்கே முக்கியமாக கழிவறைகள் வைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். பார்த்தோம்னா எனவே பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி உரிய அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செந்தில் முருகன். என் பேர் ராம்தாயி. நாங்கள் ஆப்பக்கோட்டை பக்கத்தில் பந்தலூர் இருந்து வர்றோம். உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிற டைல்ஸெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. வெளிவரத்தில் பார்த்தோன்னா ஒரு டைலு கூட நல்லா இல்லை, ஒரு பொம்பளையை போகிறது கூட டைல்ஸு நல்லா இல்லை. அதுக்காக சுத்தம் பண்ணி கொடுத்தா அது ஒரு நல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுக்குறோம். நாங்கள் திருமஞ்சனம் கோபுரம் வளையல் கடை வச்சுருக்கோம். இங்கே பாத்ரூம் வசதியே இல்லை. இங்கேருந்து காமராஜர் வரலையும் எதுவும் இல்லை. லேடிஸுங்கெலாம் எப்படி போவாங்க? இங்கே இருந்தால் தானே நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதை வசதி பண்ணி கொடுங்க. எங்கள் கடைக்கு எதிரிலேயே க்ளீனாக இல்லாமல் சுத்தம் இல்லாமல் இருக்குது. இதுக்காக வேண்டி நிறையா செய்து கொடுங்க. அதாவது பாத்ரூம் வசதி இருந்தால் தான் பெண்கள்லாம் போவாங்க. எப்படி லேடிஸ்லாம் பண்ணுவாங்க? அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. குழந்தைங்களும் தூக்கின்னு போய் தான் அப்படி தான் பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க. அதிகப்படியாக அந்த ஆணைகளுங்க இது பாத்ரூம் வசதி செய்து கொடுங்க. இங்கே இந்த திருமஞ்சன கோபுரம் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பாத்ரூம் வசதி இல்லை. கழிவறை இருந்தால் தானே ஜனங்க அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியிலேருந்து வராங்க, எப்படி போவாங்க? அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. கோயில் நல்லா தான் இருக்குது. டாய்லெட்டு உள்ளே இருக்குது, ஆனால் வெளியே கிடையாது. கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் அவஸ்தை கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லது கவர்மெண்ட் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் சார். வச்சா எங்கே நல்லா ஒரு இடத்துல வச்சு நல்லா தான் இருக்குது சார். எல்லாம் சுத்தமாக இருக்கு. உள்ள சுத்தமாக இருக்குது சார். க்ளீனாக இருக்குது நல்லா. ஆமாம், இங்கிட்டு பார்க்கலாம் சார். பக்கத்தில் இங்கிட்டு பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வேணும் சார். இது பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது சார். டாய்லெட் இருந்தால் சார். அதாவது இப்போ எங்கெங்கே இருக்குது டாய்லெட்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம திருமண கோபுரத்துலேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட போகிற முடியல, அது வரைக்கும் டாய்லெட் இருக்குது. அது என்னடா போனீங்கன்னா அது ஒரு 2-3 கிலோமீட்டர் தானா, 1 கிலோமீட்டர் தானா டாய்லெட் இருக்குது. இங்கேருந்து பக்கம் தான். இங்கே வைக்கிற மாதிரி அவங்களே எங்கே ரெடி பண்ணணும். இங்கே இல்லை. திருமண கோபுரத்துலேருந்து நம்ம ஜிஹெச் போகிற வரைக்கும் டாய்லெட் கிடையாது. கிரிவல பாதையில் இப்போதைக்கு இப்போ புதுசாக எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கெங்கே வைக்கணும்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அது நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ அங்கங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கெங்கே கட்டுறாங்க, எங்கெங்கே வைக்கிறாங்கன்னு தெரியாது டாய்லெட்டு. ஆமாம், ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1000 கணக்கில் வராங்க. ஒரு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 2000-3000 பேர் வராங்க. அதனால் ஜனங்களுக்கு அது ஒரு டாய்லெட் பிரச்சனையாக இருக்குது. கட்டினாங்க நல்லாயிருக்கும். இப்போ திருமஞ்ச கோபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் வரைக்கும் கிடையாது டாய்லெட். எங்கேயும் அந்த வசதி கொண்டாடுறது எதுவும் கிடையாது. இல்லை, ஒரு சுற்றி ஒரு 8-9 இடத்துல வச்சா நல்லாயிருக்கும். இல்லை, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. கிரிவல பாதை வரவங்களுக்கு டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது க்ளீனாக சுத்தப்பத்தோடு வச்சுருந்தா பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாய்லெட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி இப்போ சுத்தப்பத்தோடு யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போனாலே டாய்லெட்டில் க்ளீன் கிடையாது. அப்படி வச்சு பார்த்துருக்காங்க. அது நல்லா இருக்கிற டாய்லெட்டை இருக்கிறத க்ளீன் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும். உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது இப்போ டாய்லெட்டு வசதி. என் பேர் சாந்தி. நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வர்றேன். இங்கே உள்ளே டாய்லெட் வசதி நல்லா நீட்டாக தான் இருக்குது. வெளியில் கொஞ்சம் நைட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜென்ஸு எங்கே வேணால் போய்க்கிருவாங்க. ஆனால் லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இது கவர்மெண்ட் ஏதாவது வந்து நல்ல நடவடிக்கை இருந்தால் நல்லாயிருக்கும். வெளியில் கோயில் சுற்றி கொஞ்சம் வெளியில் வந்து டாய்லெட் வச்சா கொஞ்சம் பொதுமக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது லேடிஸ்க்கு கொஞ்சம் நல்லா యూస్ఫుల్గా இருக்கும். కొంచెం பார்த்து గవర్నమెంట్ నడవడిక ఎడతా నల్లారుக்கும். గుడి దగ్గరలో ఎక్కడ అసలు టాయిలెట్ లేదు, చాలా కష్టంగా ఉంది. ఇంకా అక్కడ మళ్ళీ గిరిప్రదక్షిణలో చాలా బాగుంది, కానీ అన్నీ మూసే ఉన్నాయి. పొద్దున రాత్రంతా బంద్ కదా, అన్నీ మూసే ఉన్నాయి. మేము 4 o'clock స్టార్ట్ అయినాం, అన్నీ బందే. తర్వాత మెల్లగా 8 o'clock అట్లా స్టార్ట్ అయిపోయినాయి. ఇక్కడ అసలు ఏరియాలో టాయిలెటే లేదు, మొత్తమే పాడే లాక్లు వేసి పెట్టారు గుళ్ళు. అసలు ఇక్కడైతే మొత్తం టాయిలెటే లేదు, ఒక్కటే లోపల ఒక్క దగ్గర అంతే. చాలా ఇబ్బంది ఉంది. అమ్మో టాయిలెట్ చాలా ఇబ్బంది ఉంది. చాలా అలసిపోయి వస్తే టాయిలెట్ లేదు.